அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம டே 8 பார்க்க போகிறோம். இந்த 7 நாள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டே 1ல் பி வெர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டே 2ல் ஐ வச்சு டென்சஸ் எழுதுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹி, ஷி, இட், வி, தே வரை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம யூ பார்க்க போகிறோம். யூ விக்கும் தேக்கும் என்ன ஃபார்மெட்டோ அதே ஃபார்மெட்டு தான் யூக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஹெல்ப். யூ ஹெல்ப் அப்படிங்கும்போது உதவி என்னவா மாறிடுது அப்படின்னா உதவுகின்றாய் அப்படின்னு மாறிடுது. சரி, வாங்க கிளாஸ் பார்க்கலாம். யூ ஹெல்ப், நீ உதவுகின்றாய். யூ ஆர் ஹெல்பிங், நீ உதவி கொண்டு இருக்கின்றாய், நீ உதவி கொண்டே இருக்கின்றாய். யூ ஹாவ் ஹெல்ப்டு, நீ உதவி விட்டாய், நீ உதவி முடித்து விட்டாய், நீ உதவி உள்ளாய். யூ ஹாவ் பீன் ஹெல்பிங், நீ உதவி கொண்டே இருந்திருக்கின்றாய், நீ உதவி கொண்டு இருந்திருக்கின்றாய். இப்போ பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். யூ ஹெல்ப்டு, நீ உதவினாய். யூ வேர் ஹெல்பிங், நீ உதவி கொண்டு இருந்தாய், நீ உதவி கொண்டே இருந்தாய். யூ ஹேட் ஹெல்ப்டு, நீ உதவி முடித்து விட்டு இருந்தாய், நீ உதவி விட்டு இருந்தாய். யூ ஹேட் பீன் ஹெல்பிங், நீ உதவி கொண்டு இருந்திருந்தாய், நீ உதவி கொண்டே இருந்திருந்தாய். ஃபியூச்சர் டென்ஸ். யூ வில் ஹெல்ப், நீ உதவுவாய். யூ வில் பி ஹெல்பிங், நீ உதவி கொண்டு இருப்பாய், நீ உதவி கொண்டே இருப்பாய். யூ வில் ஹாவ் ஹெல்ப்டு, நீ உதவி முடித்து விட்டு இருப்பாய், நீ உதவி விட்டு இருப்பாய். யூ வில் ஹாவ் பீன் ஹெல்பிங், நீ உதவி கொண்டே இருந்திருப்பாய், நீ உதவி கொண்டு இருந்திருப்பாய். அடுத்து நம்ம ஹோம்ஒர்க் பார்க்க போகிறோம். ஹோம்ஒர்க்கில் நம்ம 3 வார்த்தை எடுத்துருக்குறோம். அலை, சேரு, அழு. அலை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கால், சேர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆட், சேர்க்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஆட். அழு அப்படின்னா க்ரை. யூவுக்கு 3 நாமினேட்டிவ் சொல்லு வரும். நாமினேட்டிவ் சொல்லு அப்படின்னா ஒரு செயலை செய்கிறவரை குறிக்கிறது. இது நீ வச்சு பார்க்க போகிறோம், இது நீங்கள் வச்சு பார்க்க போகிறோம், இது நீ வீர் வச்சு பார்க்க போகிறோம். யூ கால், நீ அழைக்கின்றாய். யூ ஆர் காலிங், நீ அழைத்து கொண்டு இருக்கின்றாய், நீ அழைத்து கொண்டே இருக்கின்றாய். யூ ஹாவ் கால்டு, நீ அழைத்து விட்டாய், நீ அழைத்து முடித்து விட்டாய், நீ அழைத்து உள்ளாய், நீ அழைத்து இருக்கின்றாயின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? யூ ஹாவ் பீன் காலிங், நீ அழைத்து கொண்டே இருந்திருக்கின்றாய், நீ அழைத்து கொண்டு இருந்திருக்கின்றாய். பாஸ்ட் டென்ஸு, கடந்த காலம். யூ கால்டு, ஸோ கால், கால்டு, கால்டு. ஓகேங்களா? யூ கால்டு, நீ அழைத்தாய். யூ வேர் காலிங், நீ அழைத்து கொண்டு இருந்தாய், நீ அழைத்து கொண்டே இருந்தாய். யூ ஹேட் கால்டு, நீ அழைத்து விட்டிருந்தாய், நீ அழைத்து முடித்து விட்டிருந்தாய். யூ ஹேட் பீன் காலிங், நீ அழைத்து கொண்டே இருந்திருந்தாய், நீ அழைத்து கொண்டு இருந்திருந்தாய். ஃபியூச்சர் டென்ஸ். யூ வில் கால், நீ அழைப்பாய். யூ வில் பி காலிங், நீ அழைத்து கொண்டு இருப்பாய், நீ அழைத்து கொண்டே இருப்பாய். யூ வில் ஹாவ் கால்டு, நீ அழைத்து விட்டு இருப்பாய், நீ அழைத்து முடித்து விட்டிருப்பாய். யூ வில் ஹாவ் பீன் காலிங், நீ அழைத்து கொண்டே இருந்திருப்பாய், நீ அழைத்து கொண்டு இருந்திருப்பாய். சரி, 2வது வார்த்தை ஆட். ஆடுனா சேரு. இது நீங்கள் வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூ ஆடு, நீங்கள் சேர்க்கின்றீர்கள். யூ ஆர் ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். யூ ஹாவ் ஆடட், நீங்கள் சேர்த்து விட்டீர்கள், நீங்கள் சேர்த்து முடித்து விட்டீர்கள், நீங்கள் சேர்த்து உள்ளீர்கள். யூ ஹாவ் பீன் ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்திருக்கின்றீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டு இருந்திருக்கின்றீர்கள். பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். யூ ஆடட், நீங்கள் சேர்த்தீர்கள். யூ வேர் ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டு இருந்தீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்தீர்கள். யூ ஹேட் ஆடட், நீங்கள் சேர்த்து விட்டிருந்தீர்கள், நீங்கள் சேர்த்து முடித்து விட்டிருந்தீர்கள். யூ ஹேட் பீன் ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்திருந்தீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டு இருந்திருந்தீர்கள். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். யூ வில் ஆட், நீங்கள் சேர்ப்பீர்கள். யூ வில் பி ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டு இருப்பீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டே இருப்பீர்கள். யூ வில் ஹாவ் ஆடட்,
நீங்கள் சேர்த்து விட்டிருப்பீர்கள், நீங்கள் சேர்த்து முடித்து விட்டிருப்பீர்கள். யூ வில் ஹாவ் பீன் ஆடிங், நீங்கள் சேர்த்து கொண்டே இருந்திருப்பீர்கள், நீங்கள் சேர்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள். இப்போ மூணாவதாக க்ரை. க்ரை அப்படின்னா அழு. இது வந்து ப்ரெசண்டில் க்ரை, பாஸ்ட்டில் க்ரைட், பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் க்ரைடு. சரிங்களா? ஸோ இது வந்து நீவீர் அப்படின்னு நம்ம வச்சு பார்க்க போகிறோம். நீ வச்சு பார்த்தோம், நீங்கள் வச்சு பார்த்தோம், இப்போ நீவீர் வச்சு பார்க்க போகிறோம். நீவீர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னாலும் நம்ம பார்க்கலாம். எழுத்தில் இன்னும் நம்ம எழுதிட்டு தான் இருக்கிறோம். பேச்சு வழக்கில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. நம்ம பேச்சு வழக்கில் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். யூ க்ரை, நீவீர் அழுகின்றீர். யூ ஆர் க்ரையிங், நீவீர் அழுது கொண்டு இருக்கின்றீர். யூ ஹாவ் க்ரைடு, நீவீர் அழுது விட்டீர், நீவீர் அழுது முடித்து விட்டீர், நீவீர் அழுது உள்ளீர். யூ ஹாவ் பீன் க்ரையிங், நீவீர் அழுது கொண்டு இருந்திருக்கின்றீர், நீவீர் அழுது கொண்டே இருந்திருக்கின்றீர். பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம். க்ரைடு, யூ க்ரைடு, நீவீர் அழுதீர். யூ வேர் க்ரையிங், நீவீர் அழுது கொண்டு இருந்தீர், நீவீர் அழுது கொண்டே இருந்தீர். யூ ஹேட் க்ரைடு, நீவீர் அழுது முடித்து விட்டிருந்தீர், நீவீர் அழுது விட்டிருந்தீர். யூ ஹேட் பீன் க்ரையிங், நீவீர் அழுது கொண்டே இருந்திருந்தீர், நீவீர் அழுது கொண்டு இருந்திருந்தீர். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். யூ வில் க்ரை, நீவீர் அழுவீர். யூ வில் பி க்ரையிங், நீவீர் அழுது கொண்டு இருப்பீர், நீவீர் அழுது கொண்டே இருப்பீர். யூ வில் ஹாவ் க்ரைடு, நீவீர் அழுது முடித்து விட்டிருப்பீர், நீவீர் அழுது விட்டிருப்பீர். யூ வில் ஹாவ் பீன் க்ரையிங், நீவீர் அழுது கொண்டே இருந்திருப்பீர், நீவீர் அழுது கொண்டு இருந்திருப்பீர். இன்றைக்கு வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்தும் விதமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொளி பண்ணுறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும், அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொளியை செய்வதன் முழுமையான நோக்கம். இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த 12 வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம். எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும். நாம் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 10 ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் பேச கற்றுக் கொடுக்க மறுக்கிறோம், அல்லையல் தவிர்க்கிறோம். அப்படி கற்றுக் கொடுத்தும் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை. இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது. இந்த அவலை நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால், இந்த 12 வாக்கியங்களை கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்வழி கல்வி பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும். அப்படி நாம் செய்வதன் மூலம் 8ஆம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும். இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை. மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று. அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார், கற்று தேர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம். முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும், ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்ஃபோன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும்
அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது. அது ஒரு சாதாரண பொருளாக மாறிவிட்டது. அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் வரும் பொழுது ஒரு சாதாரண மொழிதான், அது அறிவு அல்ல. ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும். அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரிய வரும். உதாரணமாக, நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் 50க்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன். அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே. ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சில் பயன்படுத்துகிறார்கள். மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும். I just request to the Tamil Nadu government, please teach this method of spoken English classes 6th to 8th standard students. So our next generation students will be more powerful competitor to the world. Thank you so much. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற விதத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.